ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கபிலன், நீங்க மாடியில இருப்பீங்கன்னு நினைச்சேன். இங்கதான் இருக்கீங்களா? எனக்கு நிஜமாவே என்ன சொல்றதுன்னு தெரியல வல்லவன். கபிலன், இப்ப நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா காலையில இருந்து இந்த வீட்டுல என்னென்னமோ நடந்து போச்சு. பாவம் புனிதா, எல்லாருக்கும் நல்லது செஞ்சுட்டு அவ கஷ்டப்பட்டாலும் அதை வெளியே காட்டிக்காம சிரிச்சுக்கிட்டே நின்னதை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கபிலன், மணிகண்டனுக்கு எப்பவுமே புனிதாவை பிடிக்காது. அதனால அவன் பேசுனதை கூட நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா இன்னைக்கு ஃபேமிலி போட்டோல புனிதாவை நிக்க கூடாதுன்னு சொல்லும் போது சரவணனும் தெய்வானையும் அமைதியா இருந்தாங்க. அத்த புனிதாவை சத்தம் போட்டதும் எங்கேயோ தப்பா இருக்குன்னு தோணிட்டே இருக்கு வல்லவன். கபிலன், நீங்க சரியாதான் யோசிக்கிறீங்க. கபிலன், நீங்க என்ன சொல்றீங்க வல்லவன்? கபிலன், இங்க நடந்தது எல்லாமே யதார்த்தமா நடந்தது இல்ல, பக்கவா பிளான் பண்ணி நடந்தது. பிளானா? என்ன பிளான்? யார் பண்ண பிளான் இது? இங்க பாருங்க கபிலன், நான் சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. இருந்தாலும் சொல்றது என்னோட கடமை. என்ன விஷயம் சொல்லுங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்க தங்கச்சி அமுதா தான். ஆரம்பிச்சிட்டீங்களா அமுதா பஞ்சாயத்தை? அமுதா போட்டோகிராஃபர்கிட்ட பேசினதை நானும் கேட்டேன். அவதான் ஃபேமிலி போட்டோ எடுக்கணும்னு சொன்னான். ஃபேமிலி போட்டோ எடுக்க சொன்னா அதுல என்ன தப்பு இருக்கு வல்லவன்? நீங்க ஏற்கனவே சொன்னதை நம்பி நான் அமுதாவை ரொம்ப காயப்படுத்திட்டேன். அதுக்கான பலனை நான் இப்போ வரைக்கும் அனுபவிக்கிறேன். எனக்கு அமுதாவை நல்லா தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்ல அவ. ஐயோ கபிலன், நீங்களும் புனிதாவும் ரொம்ப நல்லவங்க. அதனாலதான் உங்க கூட இருக்க எந்த கெட்டவங்களுமே உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க. பரவாயில்ல கபிலன், நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். இங்க பாருங்க, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லிட்டேன். நீங்க தப்பா சொல்றீங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனா அமுதாவை நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு தான் சொல்றேன். அமுதா போட்டோகிராஃபர் கிட்ட சாதாரணமா கூட பேசிருக்கலாம். உங்களுக்கு அது தப்பா தெரிஞ்சிருக்கலாம்ல. இல்ல கபிலன், இருந்தாலும் எனக்கு அப்படி தோணல. இங்க நடந்ததெல்லாம் பார்த்தா இது வரைக்கும் அத்தை புனிதாவை உலகமா பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு புனிதாவை சத்தம் போடுற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா புனிதாவை சுத்தி ஏதோ ஒண்ணு நடக்குது. கபிலன், கபிலன், திரும்ப திரும்ப நான் அமுதாவை தப்பு சொல்றேன்னு நினைக்காதீங்க. இங்க பாருங்க, அமுதாவும் எனக்கு தங்கச்சி தான். ஆனா எனக்கு என்னமோ அமுதா ஒரு திட்டத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னு தோணுது. கபிலன், நான் சொல்றத நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நீங்க அமுதா கிட்ட இருந்து தான் புனிதாவை காப்பாத்தணும். மணிகண்டன் இன்னைக்கு அமுதா கிட்ட நடந்த விதத்தை பார்த்துமா நீங்க அமுதாவை சந்தேகப்படுறீங்க? ஐயோ கபிலன், நான் சொல்றத சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நான் வர்றேன் கபிலன். என்னோட புனிதா இன்னைக்கு யார் முன்னாடியும் அவமானப்பட்டு நிக்கிறத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்க தெரியுமா? எங்க கனவுல கூட அத்தை புனிதாக்காவை எதிர்த்து பேசுற மாதிரி வந்ததே கிடையாது. ஆனா நீ கிரேட் அமுதா. புனிதாக்கா ரூமுக்கு ஏன் அத்தை இவ்வளவு வேகமா போறாங்க? என்னவா இருக்கும்? சரி வா, நம்ம போய் பார்க்கலாம். புனிதா கண்ணே. மா, என்னம்மா இந்த நேரத்துல? ஒண்ணும் இல்லடா, இன்னைக்கு நீ நிறைய வேலை பார்த்திருக்க. அதுவும் இல்லாம உன் மேல ஒரே திருஷ்டி, அதுக்கு சுத்தி போடணும் இல்லம்மா. இருடாமா, இங்க பாரு, இங்க பாரு. நாய் கண்ணு, பேய் கண்ணு, நரி கண்ணு, உண்ட கண்ணு, கொல்லி கண்ணு, எல்லா கண்ணு போகணும். துப்பு துப்புடா. உன் முகமே வாடி போச்சுடா.
காலையில இருந்து அவ்வளோ வேலை பார்த்திருக்கேன். கண்ணு, நாளைக்கு நீ நிதானமா எந்திரி. நீ நாளைக்கு எந்த வேலையும் பார்க்க கூடாது. நல்லபடியா ரெஸ்ட் எடு. மா, நான் யாருக்குமா வேலை செஞ்சேன்? நம்ம குடும்பத்துக்கு தானே. நான் டயர்டெல்லாம் எதுவும் ஆகலம்மா. மா, மா என்ன பாருங்க. என்னாச்சுமா? ஏன் கண் கலங்குறீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, கண்ணுல ஏதோ தூசி பட்டுருச்சு. அது சரியாயிடும். ஆமாம்மா, சரியாயிடும். சீக்கிரமாவே எல்லாமே சரியாயிடும். வெறும் தூசி தானே. கண்ணு, நீ அம்மாவை புரிஞ்சுக்குவேன்னு எனக்கு தெரியும். புரிஞ்சுக்கிட்டேம்மா. சரி, நீ ரெஸ்ட் எடு. நாளைக்கு நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. அம்மா இப்பவே சொல்லிட்டேன். சரிடா, சீக்கிரம் படுத்து தூங்குமா. இத கொண்டு போய் போடணும். நீ படுத்து ரெஸ்ட் எடு. சரியா? இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு அத்தை புனிதா கிட்ட மன்னிப்பு கேட்டு நிப்பாங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசிட்டு போறாங்க. அமுதா, என்ன யோசனை? ரெண்டு பேரும் இன்னைக்கு நடந்த விஷயத்தை தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நீ தான் கவனிக்கல. அப்படியா? எப்ப பேசினாங்க? அது உனக்கு புரியாது. விடு. நீ ஒண்ணு பண்ணு. காலையில சீக்கிரமா எந்திரிச்சு உன் அப்பாவையும் அம்மாவையும் பார்க்க போ. ஏன்? எதுக்கு நான் போகணும்? நீ நாளைக்கு வெளியில போலனா இந்த வீட்டோட மொத்த வேலையும் நீ தான் செய்யணும். ஏன்? நீ என்ன பண்ண போற? எப்பவும் போல நீயும் நானும் தானே செய்ய போறோம். நாளைக்கு எந்த வேலையும் நான் பண்ண போறதில்ல. அத்தையே என்ன வேலை பார்க்க வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. இல்ல, எனக்கு ஒன்னும் புரியல. அத்தை பேசினதை கேட்டல்ல? நாளைக்கு புனிதா எந்த வீட்டு வேலையும் செய்யக்கூடாதாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னையும் என்னையும் செய்ய சொல்றாங்கன்னு அர்த்தம். நாம வேலை செய்யணும், புனிதா சொகுசு அனுபவிப்பாளா? இதெல்லாம் நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு முன்னாடி வேணா நடந்திருக்கலாம். ஆனா இப்ப முடியாது. நாளைக்கு எல்லா வேலையும் புனிதா தான் செய்வோம். நீ தள்ளி நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. புனிதாக்காவா? அமுதா, அதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் சொல்றதை கேளு. நாளைக்கு விடியறதுக்குள்ள நீ உங்க அப்பா அம்மாவை பார்க்க போயிடு.